வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு ஒரு பொது அறிவு. கல்வி சான்றிதழை ரத்து பண்ணுவோம் ஒன்று. அதே மாதிரி அவருக்கு அரசு வேலையிலே இடம் கொடுக்க மாட்டோம், தலைமுறைக்கு இடம். 2 ரேஷன் கார்டு எல்லாம் ரத்து பண்ணிடுவோம். இது சரியா? தவறு சார். ஏன் சார்? அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர அவனை ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வழியை பார்க்கக்கூடாது சார், நான் நினைக்கிறேன். இதுவும் தப்பு. நீ ஃபஸ்ட் இயரில் இருக்க, அதனால உனக்கு புரியல. ஃபைனல் இயருக்கு போனோன்னே உனக்கு தெளிவாகிடும். ஒருத்தன் ஆணவ கொலை பண்ணுறான், ஆணவ கொலையில் அவனுக்கு தண்டனை ஆகிடுது. கண்டிப்பாக SC/ST ஆக்ட் போடுவாங்க. SC/ST ஆக்டில் நான் நம்ம அதை விவாதிக்கும் போதே சொன்னேன், ரெமிஷன் கிடையாது. இந்த 14 வருஷம் முடிச்சுட்டு வெளில வர்றது கிடையாது. ஆயுளுக்கும் சிறையில் இருக்க வேண்டும். அவன் கல்வி சான்றிதழ் வச்சுக்கிட்டு நான் கலெக்டர் வேலைக்கு போகிறானே. உண்மையாகவே சார், நேற்று பேசினதுக்கப்புறம் இப்போ இவர் திரு சீமான் அவர்கள் சொன்ன கமெண்ட்டை பார்த்தேன். எனக்கு அதுதான் தோணுச்சு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சந்ததியே தலைக்க முடியாதுன்னு. முடியாது. ஒன்று வரேன். சரி, ரேஷன் கார்டை ரத்து பண்ணானா என்ன? அவன் ஜெயிலேருந்து போய் ரேஷன் வாங்க போகிறானா? அவன் பண்ண தப்புக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ரேஷனை ரத்து பண்ணுறது சரியா? அதுக்கான அதிகாரம் இருக்கா சார்? அவர் பண்ணிடுவேன் நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. அது தவறான தகவல். ஆட்சிக்கு வந்தா அப்படின்றது சரி. இப்போது பார்க்குறது உனக்கு அது தோணல, தெரியுதா? இதனால தான் நீ ஃபஸ்ட் இயரில் இருக்கு சார். எனக்கு நான் அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கும் உடன்பாடுன்றது நீ ஏன் இதை யோசிக்கல? உனக்கு இது புரியணும். உனக்கு அனுபவம் குறைவாக இருப்பதால் உன்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அதை பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கா? அவனுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அவன் கல்வி சான்றிதழை ரத்து பண்ணுவேன். எப்படி ரத்து பண்ணுவீங்க? ஒரு அரசு எப்படி ஒருவனோட கல்வி தகுதியை ஒரு அரசு எப்படி ரத்து செய்ய முடியும்? அவனுக்கு தண்டனை பெற்று தருவேன், இது போன்ற கொலைகளை நடக்காமல் தடுப்பேன் என்றுதான் ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டியது. என்கிட்ட நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கல்வி சான்றிதழ் ரத்து பண்ணி, இன்னொன்று வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து பண்ணுவேன்னா என்ன? அவன் ஜெயிலேருந்து ஓட்டு போட போகிறானா? கன்விக்ஸுக்கு வாக்குரிமை இருக்கா? சிறை கைதிகளுக்கு ஏதாவது ஒன்று லாஜிக்காக இருக்கா அதில்? ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டம், ஆகா இப்படி ஒரு தலைவர் அப்படி தான் தோணும். அதான் அவரோட சிக்கல். ஆடு மேய்க்கிறவன்லாம் நான் அரசு ஊழியர் ஆக்குவேன்னா, அரசு ஊழியர் ஆகிற அளவுக்கு தகுதியாக இருக்கிறவன் எதுக்கிட்ட ஆடு மேய்க்க போகிறான்? ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இதில் ஆடு மேய்க்கிறவனெல்லாம் அரசு ஊழியர் எப்படி ஆக்குவீங்க? ஆடு மேய்க்கிறவனை எதுக்கு அரசு ஊழியர் ஆக்கணும்? இன்னும் நிறைய இருக்குது, மறந்துட்டேன். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ரோட்டில் சிக்னலே இருக்காதுன்னு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். இப்போ நான் கேட்டதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா? அவனுக்கு எதுக்கு ரேஷன் கார்டு? அவன் சந்ததிக்கு எதுவும் கிடைக்காம செஞ்சிருவேன் அப்படின்னா, இப்போ அவன் பண்ணதுக்கு இன்றைக்கி காவல்துறையோட வேர்ஷனை வச்சு பார்த்துப்போம். அவங்க அம்மாவுக்கு அதில் ரோல் இல்லை, ரைட்டா? அவங்க அம்மாவுக்கு ரேஷனை கட் பண்ணுறது முறையா? இப்போ அந்த பொண்ணு இருக்கே, அவன் தங்கச்சி, அந்த பிள்ளை, அதுக்கு ரேஷனை கட் பண்ணுறது முறையா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஆனால் அந்த நரம்பு புடக்கியதை மேடையில் பேசணுன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அப்படி ஒரு மாசா பரவாயில்ல, இப்படி ஒரு தலைவரா? இதையே பார்த்த உடனே இப்படி ஒரு தலைவன் வேண்டும்னு ஒரு 10 பேர் எழுதியிருக்கான் சமூக வலைத்தளத்தில். ஃபர்ஸ்ட் இயர் அவங்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இயர் இல்ல சார், இயல்புலயே சார். நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் இயர் தான். வந்த உடனே நீ கேட்டல, நான் விட மாட்டேன் உன்னை. நீ ஃபர்ஸ்ட் இயர் தான் சார். ஆக்சுவலாக சொல்லுவாங்க தானே சார், துபாயிலலாம் ஏன் கம்மியாக குற்றங்கள் நடக்குதுன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கைகள் இருக்கிறதுனால தான். அதனால அப்படி கம்பேர் பண்ணும்போது திரு சீமான் அவர்களுடைய ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸு. ரைட்டுமா, நம்ம ஊர்லேயே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆயுள் தண்டனை கொடுத்தா 14 வருஷத்தில் வெளியில் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. SC/ST ஆக்டில் தண்டனை ஆனவனுக்கு இந்த 14 வருஷம் பொருந்தாது. அவனுக்கு தண்டனை குறைப்பு கிடையாது. சிறையில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 1 மாதம் வேலை செஞ்சால் 1 நாள் விடுப்பு, சரியா? 1 வருஷம் வேலை செஞ்சால் 1 மாதம் விடுப்பு. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்து தான் இந்த 14 வருஷத்தில் வெளில வருது. இது இவனுக்கு பொருந்தாது. இதை விட என்னம்மா கடுமையான தண்டனை? அரபு நாடுகளில் பண்ணுறது மாதிரி ஊர் முன்னாடி குனியை வச்சு தலை வெட்டணுமா? அதெல்லாம் சாத்தியமா? இது என்ன? இப்போ இந்த கல்வி சான்றிதழை ரத்து பண்ணுறது என்ன கடுமையான தண்டனை சொல்லுங்கள்? இன்னொன்று, ஒழுங்காக படிச்சிருந்தா அந்த மூதேவி எதுக்கு போய் கொலை பண்ணுது? அவன் படித்த படிப்பு அவனை பண்படுத்தவில்லை என்பது தானே அவனுடைய செயல்பாடு காட்டுது. நீ கல்வி சான்றிதழை ரத்து யோசிச்சு பேசுகிறாரு, தெரியுதா? எதுக்கு கல்வி சான்றிதழுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து சொல்லுவார், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவேன். என்கிட்ட அப்ரூவல் வாங்கினாதே நான் எல்லா வீடியோ அப்லோடே பண்ண முடியும் சொல்லுவார். அதெல்லாம் புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இஷ்டத்துக்கு வளர்றாருன்றது புரிஞ்சிடும்.
இதுவும் ஒரு செய்தியாகிறதா இல்லையா? அவரும் தைரியமாக பொதுமக்கள் முன்னாடி பேசுகிறாரா இல்லையா? வேணா இப்படி கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரே கத்தியோட அந்த பையன் இவ்வளோ ஃபோட்டோஸ் இவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்கானே, என்ன பண்ணிட்டு இருந்துச்சு உங்க போலீஸ் இவ்வளோ நாள்? கேட்கலாம், நாமளும் கேட்குறோம், கேட்கலாம். அதை தான் கேட்க வேண்டும். ஒருவன் ஆயுதங்களோடு தனது சாதி பெருமையையும் வீரத்தையும் பறைசாற்றுவதற்கு சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறானே, இந்த காவல்துறை அப்போதே அதை கண்டித்து அவன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்க முடியும் என்பதுதான் ஒரு தலைவன் பேசும் பேச்சு. வாக்காளர் அடையாள அட்டை ரத்து பண்ணுவேன், அதைத்தான் தேர்தல் ஆணையமே பண்ணிட்டு இருக்க. 65 லட்சம் பேர் காலி பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்றது? ப்ளஸ் ஆணவ கொலைகளுக்குன்னு தனி சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது அதை ஏன் முடங்கி செயல்படுத்தல? அருமையான கேள்வி. நீதிபதி சந்துருவோட கமிட்டியை ஏன் திருப்பி நான் பேசுறேன்னா, இதை நான் எல்லாருமே நீங்க ஒத்துக்குவீங்க. ஒரே நாளில் ஜாதியை ஒழிக்க முடியாது. இந்த யாரோ ஒரு நடிகர்னு நினைக்கிறேன், என் பேரில் இருக்கிற மேனன் இனிமேல் போடாதீங்க, நான் ஜாதியை ஒழிச்சிட்டேன், அது மாதிரி இல்லாமல் ஒரு நாளில் ஒழிக்க முடியாது. இப்போது மாணவ பருவத்திலேருந்து இதை ஊட்ட வேண்டும். இப்போ தான் காலேஜிலேருந்து வெளியில் வந்திருக்கிற உனக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே ஜாதி தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நீ காலேஜ் முடிக்கும்போது கல்லூரியில் போய் ஜாதி பெருமை பேச மாட்டேன், அறுவாலை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட மாட்டேன். இதை தான் சந்துரு கமிட்டி சொல்லுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றதானே ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஆனால் யூடியூப்ல வியூஸ் வரதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு தான் இந்த வாக்காளர் அடையாளத்தை ரத்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லை சார், இப்போ அதெல்லாம் பேசுனா நடந்துட்டு இருக்க திமுக ஆட்சிக்கே வந்து நெருக்கடியாக இருக்கும்ல. ஆமாம், சந்துரு கமிட்டி நீங்கள் நோண்டுனீங்கன்னா அது நெருக்கடி ஆகும். நெருக்கடி வரக்கூடாதுன்றதுக்கு தானே போய் வீட்டில் அடைத்து உங்களுக்கு காப்பி தண்ணிலாம் கொடுத்து விருந்து உபசரிச்சது. புரிஞ்சுக்கணும், இது திசை திருப்புற வேலை. புரியுதா? அரசியல் கட்சிகளை இதை கண்டிக்கிறதோடு சேர்ந்து நியாயமான அழுத்தங்களை கொடுக்கணும். எனக்கு எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன். அதிமுக, பிஜேபி எல்லா கட்சிகள் மீதும் நான் அதை வைக்கிறேன். நீங்கள் போட்ட கமிட்டி தான் சார் ஜஸ்ட் சந்துரு கமிட்டி. பள்ளி பருவத்திலேருந்தே மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகளை 12ஆம் வகுப்பு முதல் அறநெறி வகுப்புகளை போதிக்க வேண்டும்ட்டு அவர் ஒரு கட்டறிந்த நீதிபதி. அவர் ஒன்று சொல்கிறார், அதை ஏன் சார் தூக்கி குப்பையில் போட்டு வச்சுருக்கீங்கன்றதானங்க உங்கள் டிமாண்டாக இருக்கணும். யாராவது பேசுகிறீங்களா? எனக்கு இந்த ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம்ன்றதெல்லாம் கூட இருக்கட்டும், அதை கொண்டு வாங்க, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் போதுமானதான் தானே இருக்குது. SC/ST ஆக்ட் போட்டாங்கப்பா, ரைட்டா? வேறு என்ன பண்ணணும்னா? ஆனால் ஜஸ்ட் சந்துரு கமிட்டி தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த தலைமுறை சாதி இல்லாமல் போவதற்கான வழியை ஏற்படுத்தும். அதை யாருமே டிமாண்ட் வைக்கலையே, அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. திரு சீமான் அவர்கள் பேசுறதெல்லாம் திசை திருப்புற வேலை. சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணுவேன், ரேஷனில் அரிசி போட மாட்டேன், பாமாயில் கிடையாதுன்றவேன். இப்படி ஒரு அபூர்வமான ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா கட்சி எவ்வளவு செல்வ செழிப்பாக வளரும்ன்றது. அதனால தான்ப்பா ஃபைனல் இயர் பாஸ் அவுட் பேட்ச் போயிட்டே இருக்காங்க, நிற்கிறதில்ல யாரும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இந்த வாட்டி சேர்ந்துருக்காங்க. அதனால தான் ஏதாவது தேர்தல் என்றால் ஒவ்வொரு கட்சியும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நடத்துவாங்க. அதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இதற்கு விதிவிலக்கு. எந்தெந்த கட்சியில் எந்தெந்த தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அங்கே என்ன சமூகம், யாரால் செலவு பண்ண முடியும், இது எல்லாவற்றையும் ஒரு அரசியல் கட்சி ஆராயும். ரைட்டா? தேர்தலுக்கு 10 மாதம் இருக்கும்போது வேட்பாளர் அறிவிக்கிற கட்சியை பார்த்துருக்கியா? ஒரு 20 தொகுதி அறிவிச்சிட்டாரு. லாஸ்ட் மினிட்ல அதை மாற்றுவார். சரி போதும், சீமான் புராணம் போங்க.